வணக்கம். நான் விஜயகுமார், எனி லோன் கம்பெனி. பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது கொஸ்டின். டெஃபினட்டாக பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கான வழிகளை நான் இந்த வீடியோவில் போட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இதுக்காக செய்ய வேண்டியது எல்லாமே இந்த வீடியோவை டெய்லி 3 நிமிஷம் பாருங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸை அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினா டெஃபினட்டாக 90 நாட்களில் நீங்கள் உங்கள் வேலையில் என்ன பணம் சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ அந்த பணத்தை உங்களால் பார்ட் டைம் இன்கமாக சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, அந்த பயண நேரத்தை இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கலாம். இப்போ ஆஃப்ரிக்காவை பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் மிக உயரமாக வளரும். ஏன் உயரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே காடுகள் அடர்த்தியாக இருக்கும். அங்கே காடுகள் அடர்த்தியாக இருக்கிறதுனால மரம் உயரமாக வளர்ந்தால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் அந்தளவுக்கு வளர வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன உயரத்துலேயே அதுக்கான வெயில் கிடைச்சிடுது. அதனால் அதுக்கு ஊட்டச்சத்து கிடைச்சிடுது. அதனால் வளர வேண்டிய அவசியம் இல்லை. மரம் கூட உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொன்னால் போராட வேண்டியது இருக்குது. சௌரியமாக வாழணும்னா போராட வேண்டியது இருக்குது. மனிதர்களாகிய நமக்கும் அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம நிறைய சொல்லி வச்சுருக்காங்க பணத்தை பற்றி. முடம் கொம்புத்து எனக்கு ஆசைப்படலாமா, போதும் என்ற மனமே புண் செய்யும் முருந்து, இருக்கிறத வச்சு வாழ பழகு. இது எல்லாமே செல்வத்துக்கு எதிரான மனநிலை தான். நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழி தேவைப்படுது. அந்த மாதிரி வழி நமக்கு கிடைக்கிறதுக்கு என்னதுன்றா இந்த வீடியோ. இப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை நோக்கிய பயணத்தை நோக்கி தான் நம்ம போகணும். இப்போ வீட்டை விட்டு வெளியில் போனவங்க திருப்பியும் வீட்டை தேடி வராங்க, வழியை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா அதில் பெரிய போராட்டம் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பணத்தை தேடி போன பாதையில் நிறைய இடத்துல சறுக்கி இருப்பீங்க, விழுந்திருப்பீங்க, வலி அடைஞ்சிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, அதில் தோற்றுருப்பீங்க. அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு பின்னாடி போனவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. உங்கள் கூட இப்போ நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தைரியமாக செய்ய வேண்டியது எல்லாமே பணத்தை நோக்கி உங்கள் பயணம்தான். அதுக்கு தேவை ஆசை தான். உங்கள் ஆசையை நீங்கள் வெறியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். என்னன்றதை நான் பின்வரும் வீடியோவில் நாளையிலேருந்து போட்டுட்டு வரேன். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.